பொலம்பூரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல ராமசாஸ்திரி ரமான்னு ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. ஊர்ல யார்கிட்டயும் எந்த தகராறும் இல்லாம அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இருந்த 2 ஏக்கர் நிலமும் 2 பசுக்களுமே அவங்களோட சொத்து. அவங்களோட 2 பிள்ளைங்களுமே நகரத்துக்கு போய் நகரத்துல அப்படியே தங்கிட்டாங்க. இப்படி அமைதியா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் ராமசாஸ்திரி அவரோட மனைவி ரமா கிட்ட இப்படி பேசினாரு. ரமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னங்க அது? என்ன விஷயம்? நம்ம கிட்ட இருக்கிற அந்த 2 ஏக்கர் நிலத்தையும் பேசாம குத்தகைக்கே விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கே வயசாயிட்டு போகுது. இந்த வயசுல எதுக்குங்க கஷ்டப்பட்டு இப்படி வேலை பார்க்கணும்? அந்த நிலத்தை வித்துடலாமான்னு நானே கேட்கணும்னு நினைச்சேன். அப்படியா? ஆமாங்க, ஆனா விக்கிறத விட குத்தகைக்கு விடுறது ஒரு வகையில நல்லதுதான். நமக்கு இப்ப என்ன குறைச்ச? நகரத்துல இருந்து பிள்ளைங்க பணம் அனுப்பிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. இந்த பசு இருக்கு. ஆமா ரமா, அதுவே போதும் நானும் நினைக்கிறேன். இப்படி 2 பேரும் அவங்களோட எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க. நாட்கள் இப்படியே கடந்து போச்சு. ஆனா குத்தகை பணம் சரியா வரவே இல்ல. மெல்ல மெல்ல பிள்ளைங்க கிட்ட இருந்து பணம் வரதும் நின்னு போச்சு. என்னங்க இது? நாம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடக்குது. ஐயோ, இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாத்துக்கும் இவ்ளோ கவலைப்படணுமா? பிள்ளைங்க கிட்ட இருந்து பணம் வரது நின்றுச்சு. நிலத்துல இருந்தும் எந்த வருமானமும் இல்ல. விளைச்சல் சரியா வரலன்னா அவங்க மட்டும் வேற என்னதான் செய்ய முடியும்? இப்ப நம்ம வாழ்றதுக்கு வழிதான் என்னங்க? நல்லா இருக்கே. நம்ம கோமாதா நம்ம கிட்ட இருக்கும்போது நமக்கு என்னடி கவலை? அது சாதாரண பசுவா? கடவுள் நமக்கு கொடுத்த மாய பசு. என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக ஏதேதோ சொல்றீங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே லலிதா அப்படிங்கிற பொண்ணு தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அங்க வந்தா. அத்தை, அத்தை, வீட்ல இருக்கீங்களா? ஆ, வாமா லலிதா வா. என்னம்மா இந்த நேரத்துல இப்படி வந்திருக்க? ஒன்னும் இல்ல அத்தை, இவன் விடாம அழுதுட்டே இருக்கான். அதான் கொஞ்சம் பால் இருந்தா வாங்கிட்டு போலான்னு. ஐயோ, பால் எல்லாம் காலையிலேயே கறந்துட்டுமேமா, இப்போ எப்படி? அத பத்தி யோசிக்காதீங்க. நம்ம பசு எப்ப கேட்டாலும் அப்ப பால் கொடுக்கும். நீ 10 நிமிஷம் அத்தையோட பேசிட்டு இருமா. நான் வேகமா போயிட்டு உனக்கு பால் கறந்து எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே பால் கறந்து எடுத்துட்டு வந்தாரு. லலிதாவும் அதை வாங்கிக்கிட்டு அவ போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறமா ரமா இப்படி கேட்டா, ஏங்க இப்ப மறுபடியும் பால் எப்படி வந்துச்சு? நம்ம கோமாதா நமக்கு வரம் கொடுக்கற தேவதடி. எப்ப கேட்டாலும் அது நமக்கு பால் கொடுக்கும். இவ்ளோ நாளா இது எனக்கு தெரியாதே. உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்பவாவது இத கவனிச்சு பாத்திருக்கியா? சொல்ல போனா இதுவரைக்கும் நமக்கு இவ்ளோ பால் தேவைப்பட்டதும் இல்லைல, அதனால கவனிக்கல. உண்மைதாங்க. நாளையில இருந்து கொஞ்சம் அதிகமா பால் கறந்து அப்படியே பண்ணைக்கும் நம்ம கொடுக்கலாம். அவர் அப்படி முடிவு பண்ணாரு. மெல்ல மெல்ல ராமசாஸ்திரி வீட்டு பசுவோட பால் ரொம்ப பிரபலமா ஆச்சு. அந்த பாலை குடிச்சா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் குணமாகும்னு ஒரு நம்பிக்கை உண்டாச்சு. இந்த விஷயம் ஊர்ல உள்ள பணக்காரரான சுப்பாராவ் காதுக்கு போகுது. அவர் தன்னோட வேலையாள் ரங்கா கிட்ட, டேய் ரங்கா, நமக்கு பால் நீ எங்க இருந்து கொண்டு வந்து குடுக்கற? அதானுங்க, நம்ம தெருக்கோடியில இருக்கிற ராஜுவோட எருமை பாலுங்க. என்னது? அப்படின்னா நம்ம வீட்ல பசும்பால் உபயோகிக்கிறது இல்லையா? இல்லைங்கய்யா, அது ஒண்ணும் இல்லடா. நான் நேத்து வெளியில போயிட்டு இருக்கும்போது யாரோ ராமசாஸ்திரி வீட்டு பசும்பாலாமே, அத குடிச்சா நோயெல்லாம் தீரும்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாங்கய்யா, ஊரெல்லாம் அப்படிதாங்க பேசிக்கிறாங்க. என் மகனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ கூட 2 நாள் அந்த பாலை தாங்க வாங்கி கொடுத்தேன். உடனே அவனுக்கு உடம்பு நல்ல சுகமாயிட்டு. சரி சரி, அப்ப நீ வேகமா போய் அந்த ராமசாஸ்திரி எங்க இருந்தாலோ நம்ம பங்களாவுக்கு கூட்டிட்டு வா. அப்படி சொல்லி அவனை ராமசாஸ்திரியோட வீட்டுக்கு அனுப்புனாரு. முதலாளி சொன்னபடியே ராமசாஸ்திரிய கூப்பிட்டுக்கிட்டு பங்களாவுக்கு வந்தான் ரங்கா. என்னையா ராமசாஸ்திரி, உங்க பசுவோட பாலை குடிச்சா நிஜமாவே நோயெல்லாம் தீருமா? ஆமாங்க ஐயா, நிஜமாவே எல்லா வியாதியும் குணமாகறதா தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது எங்களோட அதிர்ஷ்ட தேவதை. என்னோட மனைவி 2 வருஷமா உடல்நல சரியில்லாம இருக்காங்க. அடடா, அப்படியா? சரி, 1 வாரம் எங்க பசுவோட பாலை நானே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். பால் மட்டும் போதாது, பேசாம அந்த பசுவை எனக்கே வித்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன். சுப்பாராவ் ஐயா, என்னோட கோமாதா வெறும் பசுமாடு இல்லைங்க, அது தெய்வம். அவளை விற்க முடியாதுங்க. அட அது இல்லப்பா, நீ கேக்குற விலைய விட 2 மடங்கு பணம் தரேன். இல்லங்க, எங்க தெய்வத்தை நான் விற்க விரும்பலங்க. அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு.
ஆனா சுப்பாராவ் அந்த பசுவின் மேல இருக்கிற ஆசையினால எப்படியாவது அதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சில நாட்களுக்கு பிறகு தன்னோட ஆட்களை வச்சு ராத்திரி நேரத்துல அந்த பசுவை திருடிட்டு வர சொல்றாரு. அடுத்த நாள் காலையில, ரமா, ஏங்க, என்னங்க என்னங்க எந்திரிங்க, இங்க கொஞ்சம் வாங்க. என்னடி காலங்காத்தாலேயே இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் ஆச்சு? நம்ம கங்கம்மாவை காணுங்க. என்னது, காணுமா? சரியா சுத்தி எல்லா இடமும் பாத்தியா? பின்னாடி இருக்கிற நிலத்துல போயிட்டு புல் மேஞ்சிட்டு இருக்காளான்னு பாத்தியா? நல்லா பாத்தியா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேங்க, எங்கேயுமே அவளை காணல. ஐயோ கடவுளே, நமக்குன்னு இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரமும் போயிடுச்சே, இப்ப என்ன செய்ய? ஐயோ தாயே, அழுறத கொஞ்சம் நிறுத்து. வா, ஊருக்குள்ள போய் நல்லா தேடி பார்க்கலாம். அப்படி படபடன்னு ஊர் முழுக்க தேடி பாக்குறாங்க. ஆனா பசு மட்டும் எங்கேயும் கிடைக்கல. விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போகுது. அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் சாம்புடு இவங்க கிட்ட இப்படி கேட்டாரு. ராமசாஸ்திரி, என்னையா இப்படி ஆயிடுச்சு? உங்க கங்கம்மா எப்படி காணாம போச்சு? அதாங்க ஐயா, எனக்கும் எதுவுமே புரியல. எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரம் அதாங்க. நீங்க தாங்க ஏதாவது செஞ்சு கண்டுபிடிக்கணும். வருத்தப்படாதீங்கம்மா. உங்க வீட்டு பசு காணாம போனது ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் வருத்தமான விஷயம்தான். ஆமாங்க ஐயா, தினமும் நம்ம கங்கம்மா கொடுத்த பாலை குடிச்சுதான் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தோம். ஆனா இப்போ இனி என்ன செய்ய போறோம்? சரி சரி ராமசாஸ்திரி, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம்னு அப்படி யார் மேலயும் இல்ல. ஆனா சுப்பாராவ் இந்த பசுவை என்கிட்ட விற்க சொல்லி கேட்டாரு. நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சுமாரா ஒரு 10 நாள் இருக்குங்க ஐயா. சரி, யாராவது போய் அந்த ஆளை பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இப்படி சொல்லிட்டு ஆட்களை அவரோட வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அவனும் ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்தான். என்னங்க, என்ன எதுக்காக இப்போ பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க? ஒண்ணுமில்லையா, நம்ம ராமசாஸ்திரி அவரோட பசுவை காணுமா. அடப்பாவமே, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அன்னைக்கே என்கிட்ட வித்திருந்தா நம்ம கண்ணு முன்னாடியாவது இருந்திருக்கும். அப்படின்னா அந்த பசு இப்போ உங்ககிட்ட இல்லையா? எனக்கு அப்படி என்னங்க அவசியம் வந்துச்சு? அவர் விக்கிறேன்னு சொன்னா வாங்கிக்கலான்னு பார்த்தேன், அவ்வளவுதான். சரிங்க, நீங்க இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சுட்டாங்க. ஊர் முழுக்க தேட சொல்லிட்டு மறுபடியும் 2 நாட்களுக்கு அப்புறமா பஞ்சாயத்து கூட்டலான்னு நினைச்சாங்க. அதே மாதிரி 2 நாட்களுக்கு அப்புறமா, ஐயா, ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டோங்க. எங்கேயுமே எங்க கங்கம்மாவை பத்தின தகவலே இல்ல. ஆமாங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம், எல்லாரையும் தேட சொல்லிருக்கோம்ல. பார்க்கலாம், யாராவது ஏதாவது தகவல் கொண்டு வராங்களான்னு. எல்லாரும் வர வரைக்கும் அங்க காத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. சாம்பிடு ஐயா, நான் நேத்து ஒரு வேலை விஷயமா சுப்பாராவ் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, அங்க என்னாச்சு பெரியவரே? அங்க நான் ஒரு பசுவை பார்த்தேங்க. இதுக்கு முன்னாடி அவரோட வீட்டுல நான் பசுவெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்படியா? சரி, யாராவது சுப்பாராவோட வீட்டுக்கு போயிட்டு அந்த பசுவோட சேர்த்து அவரை கூட்டிட்டு வாங்க. மறுபடியும் சுப்பாராவோட வீட்டுக்கு ஆட்கள் அனுப்புறாங்க. சுப்பாராவையும் அந்த பசுவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தாங்க ஊர் மக்கள். என்னங்க இது, போன முறை என்ன மட்டும் கூப்பிட்டு அனுப்புனீங்க, இந்த முறை என்னோட பசுவோட சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது சரியில்லைங்க. அது இல்லைங்க, இந்த பசு இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல கிடையாதே. இது எப்போதுல இருந்து உங்க வீட்டுல இருக்கு? அது ராமசாஸ்திரி பசுவை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கும் பசும்பால் தேவைப்பட்டுச்சு. அதனால நகரத்துல இருக்கிற என்னோட நண்பன் கிட்ட பணம் கொடுத்து வாங்கினேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராமசாஸ்திரி பசுவுக்கு பக்கத்துல போய் நின்னு அதை உன்னிப்பா கவனிச்சாரு. ஐயா, இவரு சொல்றது எல்லாமே பொய்யுங்க. அது என்னோட பசு. இல்ல, அது என்னோட பசு. என் நண்பன் கிட்ட வாங்கினதுக்கான ரசீது கூட என்கிட்ட இருக்கு. வேணும்னா அதையும் ஆதாரமா காட்டுறேன். இல்லையா, அது என்னோட பசு தாங்க. வேணும்னா நீங்களே பாருங்க. அதோட இடது கால்ல ஒரு மச்சமும் காதுக்கு பின்னாடி ஒரு தழும்பும் இருக்கும். அது எல்லாருக்கும் காட்டினாரு. அதெல்லாம் மத்த பசுகளுக்கு இருக்காதுன்னு என்னங்க நிச்சயம்? அப்படியா? சரி, இது உங்களோட பசுனா இது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்கும்னு சொல்லுங்க. அதெல்லாம் என் வீட்டு வேலைக்காரன் ரங்காவுக்கு தான் தெரியும். டேய் ரங்கா, ஐயா, இது வரைக்கும் இந்த மாடு நமக்கு பாலே கொடுக்கலைங்க. கொடுக்காது. ஏன்னா அது என்னோட பசுமாடுங்க. அதோட காதுல போய் நான் ஒரு வார்த்தைய சொன்னாதான் அது பாலே கறக்கும். அதுவும் நான் எவ்வளவு கேக்குறனோ அவ்வளவுதான் அது கொடுக்கும். என்னங்க இதெல்லாம் கதை? புது இடம்ங்கிறதுனால மாடு பழக நேரம் ஆகும்.
எதுக்கு இப்போ சண்டை? மாடு எப்படியும் நம்ம முன்னாடி தானே இருக்கு. ராமசாஸ்திரி முயற்சி பண்ணி பார்க்கட்டும். அப்போ நமக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்ல. இப்படி சொன்னாரு ஊர் தலைவர். அவர் சொன்ன மாதிரியே ராமசாஸ்திரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பசுவோட காதுல, அம்மா கங்கம்மா, என்னோட தாயே, நான் ராமு வந்திருக்கேன். நீ என்னோட அம்மா இல்லையா? ஒரு 1/2 லிட்டர் பால் எனக்கு குடுமா. இத கேட்டதும் அந்த மாடு சத்தம் போட்டுட்டு சரியா 1/2 லிட்டர் பாலை கொடுத்துச்சு. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒரு வாரமா பால் கொடுக்காத பசு இவர் சொன்னதும் பால் கொடுத்துருச்சு. அதுவும் எப்போதும் போல கேட்ட அளவையே கொடுத்துருக்கு. இது நிச்சயமா எங்களோட பசுதாங்க. ஆமாங்க, இது எங்க பசுதான். அன்போட அந்த பசுவை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. சுப்பாராவ் பிடிப்பட்டதை நினைச்சு தன்னோட தப்ப இப்போ ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பசு எப்பவும் என்கிட்டயே இருக்கணுங்கிற ஆசையில இப்படி பண்ணிட்டேன். ஊருக்குள்ள பெரிய மனுஷரா இருந்துட்டு நீங்க எல்லாம் பண்ற வேலையா இது? உங்களோட கௌரவம் மானம் இத பத்தி எதுவுமே நீங்க யோசிக்கலையா? சரி போகட்டும், விடுங்க ஐயா. எங்களோட கங்கம்மா எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுவே போதும். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க வேணும்னா பெரிய பணக்காரரா இருக்கலாம், ஆனா நேர்மையை என்னைக்கும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீங்க திருடினதுக்கு தண்டனையா ராமசாஸ்திரியோட பசுவை பராமரிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான பணத்தை நீங்க தான் ஏத்துக்கணும். சரிங்க ஐயா. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு சுப்பாராவ். ராமசாஸ்திரியும் ரமாவும் அந்த பசுவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. ராமசாஸ்திரி மகிழ்ச்சியோட பால் கறக்க பசு எப்போதும் கொடுக்கறத விட அதிகமான பால் கொடுத்துச்சு. பாத்தியா ரமா, நம்ம நேர்மையை கடைபிடிச்சோம்னா அந்த கடவுளே நமக்கு துணை நிப்பாரு. ஆமாங்க, அந்த கடவுளே நமக்கு கொடுத்த வரம் தான் இது. சரி சரி, இனிமேல இருந்து இதை நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அப்படி முடிவு பண்ணாங்க. அன்னையில இருந்து ஊர் மக்களுக்கு அதிகமான பால் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. நேர்மை, தைரியம், அப்புறம் உழைக்கும் மனப்பக்குவம் இருந்தா இந்த மாய பசுவை போல அதிர்ஷ்டம் நம்ம கதவை தட்டும். ஷேகர், சுந்தர் 2 பேரும் அண்ணனும் தம்பியும். ஷேகரோட மனைவி சுஜாதா, சுந்தரோட மனைவி லலிதா. ஷேகர், சுந்தர் இவங்களோட பெற்றோர்கள் ஜானகம்மா அப்புறம் ராமையா. இது ஒரு கூட்டு குடும்பம். 2 மருமகள்களும் வீட்டோட அதிகாரம் தன்னோட கைக்கு வரணுங்கிறதுக்காகவும் வீட்டு வேலைகளை தவிர்ப்பதற்காகவும் எப்பவும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு சமாதானம் சொல்ல முடியாம ஜானகம்மா ரொம்ப அவதிப்படுவாங்க. அந்த வீட்டுல சமையல் வேலை மூத்த மருமக சுஜாதாவோடது. துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது மாதிரி மத்த வேலையெல்லாம் சின்ன மருமக லலிதாவோடது. இப்படி வேலையை பிரிச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்க பண்ற வேலையில ஒருத்தர் மத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாவம் ஜானகி அம்மாவுக்கும் ராமையாவுக்கும் இவங்களோட சண்டையை தீர்த்து வைக்கிறதே தினமும் பெரிய வேலையா இருக்கும். தினம் தினம் ஏதோ ஒரு சண்டையினால அவங்க 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்படியே போச்சு. ஒரு நாள் ஷேகரும் சுந்தரும் வேலைக்காக வெளியில போனதுக்கு அப்புறம் லலிதாவுக்கும் சுஜாதாவுக்கும் மறுபடியும் சண்டை ஆரம்பமாச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேவகம் பண்றதே வேலையா போச்சு. ஒருத்தரும் உதவிக்கு வர்றதில்ல. வீட்டு வேலை எல்லாத்தையும் ஒரே ஆளா நானே பண்ணிட்டு இருக்கேன். அடே அப்பா, என்னமோ இவ ஒருத்தி தான் பண்றா. வீட்டுல எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு நான் தானே பண்றேன். அத பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? என்னமோ இவ மட்டும்தான் எல்லா வேலையும் பாக்குற மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. வீட்டுல 6 பேர் இருக்காங்க. 6 பேர் துணியையும் நான் மட்டுமே துவைக்கிறேன். துவைச்சு துவைச்சு என் கையே இத்து போச்சு. ஒரு நாளாவது எனக்கு உதவி பண்ணிருப்பியா? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் 3 வேளை நான் தானே வடிச்சு கொட்டுறேன். அப்ப நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு இப்ப நான் எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமா, அடுப்பாங்கரையில உட்காந்துக்கிட்டு கரண்டியை திருப்புறது பெரிய கஷ்டம் பாரு. அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு பாரு, கை கால்லாம் இத்து விழுந்துரும். ஒரு நாள் நீயும் துவைச்சாதான் அதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு உனக்கும் புரியும். அப்ப சமையல் வேலை உங்க தாத்தா பண்ணுவாரா? வேளைக்கு விதவிதமா வேணும்னு கேட்டு வாங்கி நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு இப்போ என் மேலேயே திரும்ப பழி போட்டுட்டு இருக்க. அடேங்க அப்பா, பெரிய சாப்பாடு. நாங்கங்கிறதுனால ஏதோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இல்லனா ரோட்ல போற நாய் கூட திங்காது. நாய் என் சமையல திங்காதுந்தா நீ நாய் மாதிரி அப்ப தின்னுட்டு இருக்க. என்ன நாயின்னு சொல்றியா? நான் ஒன்ன நாயின்னு சொல்லல, என் சமையல திங்கற நாய சொன்னேன். இப்படி இவங்க சண்டை போடவும் ஜானகியும் ராமையாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. பாத்தீங்களா அத்தை, என்ன நாயின்னு சொல்றா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்கிட்ட வேலை வாங்கிட்டு என்ன இப்போ நாயின்னு வேற திட்டுறா. நான் பொங்கி போடுறத தின்னுட்டு திரும்ப என்னையே பேசினா நான் சும்மா இருக்கணுமா? பாருங்கம்மா, நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கிட்டு எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடாதீங்க. குடும்ப மானத்தை வாங்கிடாதீங்க. ஏதாவது அசௌகரியம் இருந்தா
2 பேரும் அனுசரிச்சு போங்கம்மா. அதை விட்டுட்டு வீட்டு கௌரவத்தை இப்படி வெளியில விடாதீங்க. பாருமா சுஜாதா, நீ சமைக்கிற சாப்பாட்ட நாங்களும் தான் சாப்பிடுறோம். நீ அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாத. ஒரு முறை வார்த்தையை கொட்டிட்டா அதுக்கப்புறம் அதை திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோட உங்க 2 பேரோட பேச்சு சுத்தி இருக்கிறவங்க காதுல எல்லாம் விழுந்தா நம்ம வீட்டு மானம் என்ன ஆகுறது? அதானே, உங்களுக்கு நான் சொல்றது மட்டும் தானே தெரியுது. அவ சொல்ற வார்த்தையெல்லாம் காதுலயே விழாத. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சின்ன மருமகன்னா தங்கம். அப்படி இல்லம்மா, நீங்க 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி தான். எந்த கண்ணுல அடிபட்டாலும் 2 கண்ணுல இருந்தும் தான் கண்ணீர் வரும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா நாங்க 2 பேரும் தான் ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த சண்டை எல்லாம் உங்க புருஷன்களுக்கு தெரிஞ்சதுன்னா நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு வர்றவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. உங்க கணவர்கள் 2 பேரும் ராமனும் லக்ஷ்மணனும் மாதிரி இருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி ஒத்துமையா இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். உங்க சண்டையினால எங்க மகன்கள் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா இந்த வயசுல எங்களால அதை தாங்க முடியாதுமா. இப்படி ஜானகியும் ராமையாவும் லலிதா சுஜாதா கிட்ட பக்குவமா பேசி அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு பொழுது அந்த சண்டை அப்படியே முடியுது. ஆனா அடுத்த நாள் வழக்கம் போலவே 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட சண்டையினால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட்டு குடும்பம்னு கூப்பிடுறத விட்டுட்டு இது சண்டைக்கார குடும்பம் அப்படின்னு எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் சாயங்காலம் வீட்ல எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுந்தர் இப்படி சொன்னான். லலிதா, இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால நான் போட்டிருந்த சட்டை ரொம்ப ரொம்ப அழுக்காயிடுச்சுமா. நாளைக்கு துவைக்கும் போது நல்லா பார்த்து துவை. இப்படி சுந்தர் தன்னோட மனைவி லலிதா கிட்ட சொன்னான். ஆமா, அதுக்கு தானே நான் இருக்கேன். உங்க எல்லாரோட அழுக்கு துணியும் துவைக்கிறதுக்காக. தினமும் மாடு மாதிரி இந்த வீட்ல வேலை பார்த்து சாகுறேன். கொஞ்சமாவது என்னோட கஷ்டத்தை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? எதுக்குடி இப்படி எரிஞ்சு விழுற? தினமும் துணியெல்லாம் நீதானே துவைக்கிற. அதனாலதான் உன்கிட்ட சொன்னேன். சாப்பிடும்போது எதுக்கு தேவையில்லாம சண்டை? முதல்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். அதானே, நான் பேசினாலே அது சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். முதல்ல சாப்பிட்டு முடிங்க, அப்புறம் நீங்க கணவனும் மனைவியும் ரூமுக்குள்ள போயிட்டு பேசுங்க. ஆமாமா, சண்டை எங்களுக்குள்ள மட்டும்தானே வரும். அதனால நாங்க உள்ள போய் நல்ல சண்டை போடுறோம், நீங்க எல்லாம் வேடிக்கை பாருங்க. உன்னை விட பெரியவங்க கிட்ட பேசுற விதம் இதுதானா? அன்னைக்கு நீ அத்தைய நாயின்னு சொன்னப்ப தெரியலையா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப பெருசா என்ன கேள்வி கேக்குற? அம்மாடி, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதமா. மறுபடியும் இப்ப அதை இழுத்து வச்சு சண்டை போடுறீங்க. நடந்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதை இனிமே சுத்தமா மறந்துடணும். சேகர் இப்ப சுஜாதாவை பார்த்து, நீ எங்க அம்மாவை என்னன்னு சொன்ன? சுஜாதா எதுவுமே பேசாம இப்போ அமைதியா உட்கார்ந்திருந்தா. என்னை யாரும் எதுவும் சொல்லலப்பா. நீங்க தேவையில்லாம சண்டைய வளர்க்காதீங்க. சாப்பிடும்போது இந்த சண்டையெல்லாம் எதுக்கு? காலையில இருந்து வெயில்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நிம்மதியா சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு மறுபடியும் நீங்க வேலைக்கு போகணும்ல. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நம்ம வீடு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். அதனால உங்க 2 பேருக்கும் எந்த விதமான மனக்கசப்பும் வரக்கூடாது. இப்படி ஜானகி அம்மா சண்டை பெருசாகாம சமாதானம் சொல்றாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க அறைக்கு போய் தூங்கிடுறாங்க. ஜானகி அம்மாவும் ராமையாவும் தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தை பத்தியே தான் யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. 2 மருமகளோட சண்டையும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவங்களுக்குள்ள ஒற்றுமைய வளர்க்கணுங்க. இல்லைன்னா நம்ம வீட்டோட கௌரவம் வீதிக்கு வந்துடும். இவ்ளோ நாளா யாருக்கும் தெரியாம இந்த சண்டையெல்லாம் மறைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்சிடுச்சு. உண்மைதான் ஜானகி, இந்த தெருவுல இருக்கிறவங்க கூட இப்ப நம்மள பார்த்து கூட்டு குடும்பம்னு சொல்றத நிறுத்திட்டு சண்டைக்கார குடும்பம்னு கேலி பண்றாங்க. இவங்களோட சண்டை தெருவை தாண்டி ஊர் முழுக்க பரவிடும் போல இருக்கு. அது நமக்கு தான் பெரிய அவமானம். சீக்கிரமா இந்த சண்டையை தீக்கிறதுக்கு நம்ம ஒரு வழியை பார்க்கணும். அப்படின்னா உங்களோட தூரத்து சொந்தம் நம்ம எல்லாரோட நலம் விரும்பியான ராஜாராம் தாத்தாவை ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடலாமா? அவங்க சொன்னா இவங்களுக்கு ஒருவேளை புத்தி வந்தாலும் வரும். அது மட்டும் இல்லாம அவர் மூலமா நம்ம வீட்டு ரகசியமும் வெளியில போகாது. சரியான நேரத்துல சரியான ஆளை பத்தி சொல்லிருக்க. ராஜாராம் தாத்தாவால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு ஒன்னு சொல்ல முடியும். நான் நாளைக்கே தாத்தாவுக்கு தகவல் சொல்லி அனுப்புறேன். இப்படி ராமையா ஜானகி கிட்ட சொல்றாரு. மறுநாள் காலையிலேயே ராமையா ராஜாராம் தாத்தாவுக்கு தகவல் அனுப்புறாரு. 2 நாளைக்கு அப்புறம் ராஜாராம் தாத்தா அங்க வராரு. ராஜாராம் தாத்தா இந்த குடும்பத்துக்கு தூரத்து சொந்தம். அதோட இந்த மாதிரி குடும்ப சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுல கில்லாடி.
80 வயசு தாண்டினாலும் ரொம்ப சாதுரியமா பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னு சொல்லிடுவாரு. அதுக்காகவே தான் இப்போ ராஜாராம் தாத்தாவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டிருக்காங்க. ராஜாராம் தாத்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்றாங்க. அதுக்குள்ளேயே ஜானகியும் ராமையாவும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ராஜாராம் தாத்தா கிட்ட எடுத்து சொல்லிடுறாங்க. உங்க வீட்ல சமையல் பண்ணது யாருன்னு தெரியல, ஆனா சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்தது. இன்னைக்கு நான் 2 பிடி அதிகமாவே சாதம் சாப்பிட்டேன். ஆனா குழம்புல மட்டும் கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சு. ஆமா தாத்தா, உப்பு கொஞ்சம் கூடிதான் போச்சு. உப்பு கூடி இருந்தாலும் சாப்பாடு என்னவோ ருசியாதான் இருந்துச்சு. வீட்ல சமையல் பண்றது என்னவோ நான் தான் தாத்தா, ஆனா இன்னைக்கு கை தவறி கொஞ்சம் உப்பு கூடுதலா போயிடுச்சு. அப்படி தன்னைத்தானே நியாயப்படுத்திக்கிட்டா சுஜாதா. அம்மாடி, இப்ப நான் குழம்புல உப்பு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னதுனால தாத்தா மேல உனக்கு எதுவும் கோபம் இல்லையே? அப்படிலாம் எதுவும் இல்ல தாத்தா, நீங்க பெரியவங்க, உங்க மேல நான் எதுக்காக கோவப்பட போறேன்? அப்போ உன்னை விட ரொம்ப சின்ன பொண்ணான லலிதா மேல மட்டும் எதுக்குமா இவ்ளோ கோவப்படுற? சுஜாதா எதுவுமே சொல்லாம அப்படி மௌனமா நின்னுட்டு இருந்தா. இப்போ தாத்தா லலிதாவை பார்த்து, லலிதா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி 20 வருஷம் ஒரு வீட்ல வளர்ந்த. அந்த சமயத்துல உன்னோட அப்பா அம்மாவோ இல்ல உன் கூட பிறந்தவங்களோ நீ வேலை சரியா செய்யலன்னு உன்னை அதட்டுனா அவங்க கிட்ட கூட இப்படிதான் சண்டைக்கு போவியாமா? அப்பா அம்மா கிட்ட வர சண்டை எல்லாம் அடுத்த கணமே காணாம போயிடும் தாத்தா. அவங்க சொல்றது நம்ம நன்மைக்காக தானே அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? அப்போ உன் அப்பா அம்மா மாதிரி இருக்கிற அத்தை மாமா கிட்ட, கூட பிறந்தவ மாதிரி இருக்கிற சுஜாதா கிட்ட தினமும் எதுக்குமா இப்படி சண்டை போடுற? லலிதா கூட எந்த விதமான பதிலும் சொல்லாம அமைதியா அப்படியே நின்னா. தாத்தா எல்லாரையும் பார்த்து பொதுவா இப்படி சொன்னாரு. நம்ம சின்ன வயசுல தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறுகளை நம்ம பெத்தவங்க சரி செய்யும் போது நம்மள திட்டியோ அடிச்சோ பயமுறுத்தியோ நல்வழிப்படுத்துவாங்க. அதுக்காக அவங்க நம்ம எதிரிங்க ஆயிட மாட்டாங்க. நம்மளும் அவங்களோட சண்டை போடுறது இல்ல, ஏன்னா அது நம்ம நன்மைக்காக தான்னு நமக்கு தெரியும். அதே போல திருமணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு கால் வச்சப்புறம் உங்க மாமனார் மாமியார் கிட்ட உங்க பெத்தவங்களை நீங்க பார்த்தா அவங்க சொல்றது ஒவ்வொன்னும் உங்க நன்மைக்காக தாங்கிறத நீங்க உணர்வீங்க. அதே போல உன் கூட பிறந்தவளா உன்னோட ஓரகத்திய நீ நினைச்சேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் அடுத்த நிமிஷமே மறந்து போயிடும். ஆனா நாம நம்ம பிறந்த வீட்டுல காட்டுற அக்கறைய அன்பாவும் புகுந்த வீட்டுல காட்டுற அக்கறைய கோவமாவும் எடுத்துக்கிறோம். சண்டையே அங்கதான் ஆரம்பிக்குது. உங்க பெத்தவங்க சொல்றது உங்க நன்மைக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா 20 வருஷம் நீங்க அவங்க கிட்ட வளர்ந்துருக்கீங்க. ஆனா மீதம் இருக்கிற 80 வருஷ வாழ்க்கைய நீங்க இந்த புகுந்த வீட்டுல தான் வாழணும். 20 வருஷம் வளர்ந்த பெத்தவங்க கிட்ட காட்டுற அதே அன்ப 80 வருஷம் உங்களை வாழ வைக்க போற மாமனார் மாமியார் கிட்ட காட்டுனா உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது. நீங்க பெத்தவங்கள தெய்வங்களாவும் மாமனார் மாமியார பேயாவும் நினைக்கிறீங்க. அவங்க கிட்ட காட்டுற அன்ப இவங்க கிட்ட காட்டுறதுக்கு நீங்க தயங்குறீங்க. இதோ பாரு லலிதா, சுஜாதா, நீங்க 2 பேரும் இந்த வீட்டோட மருமகள்ங்க. ராமையாவும் ஜானகி அம்மாவும் இவ்ளோ காலம் வளர்த்து பாதுகாத்த குடும்ப கௌரவத்தை உங்க கையில கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்களோ அதை வீதிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அவங்களோட குடும்ப பொறுப்பை உங்க கையில ஒப்படைச்சா நீங்க செய்யற வேலை இதுதானா? ஒருவேளை இது உங்க பிறந்த வீட்டு கௌரவமா இருந்தா இப்படிதான் நீங்க செய்வீங்களா? ஒரு வீட்டோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே அந்த வீட்டுக்கு வந்த அந்த மகாலட்சுமிங்க கையில தான் இருக்கு. அண்ணன் தம்பிங்களோட ஒற்றுமை கூட அவங்களுக்கு வந்த மனைவிமார்கள் கையில தான் இருக்கு. பிள்ளைங்க ஒன்னா கூட்டு குடும்பமா வளர்ந்தாதான் அந்த பிள்ளைங்களோட எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஆனா அது எதை பத்தியுமே யோசிக்காம நீங்க 2 பேரும் தினமும் என்னமா பண்றீங்க? இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? அப்படி கொஞ்சம் அழுத்தமா கண்டிக்கிறாரு. சுஜாதாவும் லலிதாவும் ஆழ்ந்த யோசனையில போறாங்க. அவங்க செய்யற தப்பு அவங்களுக்கு புரியுது. அதை நினைச்சு அவங்க இப்போ வெக்கப்பட்டாங்க. நீங்க இன்னும் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. நான் உங்க தெருவுக்கு வரும்போது உங்க வீட்டு முகவரியை கேட்டேன். அதுக்கு சிலர் கூட்டு குடும்பம்னும் சிலர் சண்டைக்கார குடும்பம்னும் உங்க குடும்பத்தை பத்தி ஏளனமா பேசுனாங்கம்மா. ஆனா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த ஊர்ல எத்தனை குடும்பம் இருந்தாலும் இன்னும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற ஒரே கூட்டு குடும்பம் உங்களோடதுதான். மத்தவங்க எத்தனை விதமா பேசினாலும் நீங்க மருமகளுங்க எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாலும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற இந்த சேகர் அப்புறம் சுந்தரோட மனநிலை மாறவே இல்லை. பிரிஞ்சு போய் தனி கொடுத்தன வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ராமையாவும் ஜானகி அம்மாவோட வளர்ப்பு தான். இனிமே உங்க மாமனார் மாமியாரோட மனசறிஞ்சு நடப்பீங்கன்னு
இந்த வீட்டு ரகசியத்தை வீதிக்கு கொண்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த வயசானவன் உங்ககிட்ட கேக்குறது அதை மட்டும்தான். எனக்காக வாக்கு கொடுங்கம்மா. சுஜாதாவும் லலிதாவும் வருத்தத்தோட தலை குனிஞ்சுக்கிட்டே ராஜாராம் தாத்தாவோட கால்ல போய் விழுந்தாங்க. எங்களை மன்னிச்சிருங்க தாத்தா, இவ்ளோ நாள் அகங்காரத்துல மாமாவையும் அத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். எங்க சண்டையினால எங்க புருஷன்மார்களுக்கு கூட நிம்மதி இல்லாம நாங்க ஆக்கிட்டோம். இனிமே அந்த மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம் தாத்தா. எங்களோட வார்த்தையை நீங்க நம்பலாம். இப்படி ராஜாராம் தாத்தாவோட கால்ல விழுந்து அவங்க 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. தாத்தா அவங்க 2 பேரையும் தூக்கி விட்டு, அம்மாடி, பிள்ளைங்க தப்பு பண்ணுனா அதை திருத்துற பொறுப்பு பெத்தவங்களுக்கு உண்டு. புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மாமனார் மாமியாருக்கு உண்டு. நீங்க பிடிக்க வேண்டியது என் காலம் இல்லம்மா. இவ்ளோ காலம் நீங்க எத்தனை சண்டை போட்டாலும் என்ன பேசினாலும் அதை பொறுத்துக்கிட்டு வருத்தத்தை மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருந்த உங்க மாமனார் மாமியார் காலில் தான் விழணும். போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட தவற நீங்க திருத்திக்கோங்கம்மா. லலிதா சுஜாதா 2 பேரும் அவங்க அத்தை மாமாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. அவங்க அன்போட அவங்க 2 பேரையும் அணைச்சு மன்னிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்களோட தவற உணர்ந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அடுத்த நாள் தாத்தா ஊருக்கு புறப்படுறதுக்கு ரெடியா இருந்தாரு. பிள்ளைங்களா, அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தாத்தா, சீக்கிரமா மறுபடியும் திரும்பி வாங்க தாத்தா, இப்படி சொன்னாங்க. இனிமேல் உங்க குடும்பத்தை கூட்டு குடும்பம்னு தான் எல்லாரும் சொல்லணுமே தவிர சண்டைக்கார குடும்பம்னு சொல்லவே கூடாது. ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்க இந்த ராஜாராம் தாத்தா இருக்கேன்ல, உடனே கிளம்பி வந்துருவேன். கவலையே படாதீங்க.